அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஹபீப் கனி. மன்னரையின் வாழ்க்கை என்ற கிதாபில் நீங்கள் ஒவ்வொரு செயலுக்கும் கபரில் தண்டனை உண்டு என்று சொல்லியுள்ளீர்கள். ஆனால் சஹர் நேர நிகழ்ச்சியில் நீங்கள் கபரில் தொழுதியா, வட்டி வாங்கினியா, இல்லையா என்று எதை பற்றியும் கேள்வி கேட்கப்பட மாட்டார்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் இதை நம்ம சுன்னத் ஜமாத் மக்களிடம் சொன்னால் அவர்கள் நம்மளிடம் விதண்டாவாதம் பேசுகிறார்கள். அவர்களுக்கு எப்படி சரியான விளக்கம் கொடுப்பது? அதாவது இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கிறது. அது உலகமெல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு எல்லாரும் ஒரே நேரத்தில் எழுப்பப்பட்டு அல்லாஹ் வழங்கக்கூடிய பரிசு தண்டனை, அது நியாய தீர்ப்பு நாள். அது வரைக்கும் என்ன நடக்குது என்றால், இறந்தவர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்பட்டு ஆலமுல் பர்ஸக் என்று சொல்லக்கூடிய நம்முடைய புலன்களுக்கு தென்படாத ஒரு உலகத்தில் வைக்கப்பட்டு அங்கே அவர்களுக்கு விசாரணை நடத்தப்படுகிறது என்பது நம்ம நம்புகிறோம். இந்த நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம கடந்த காலங்களில் அவங்க சொன்னபடி நம்ம சொல்லியிருக்கிறோம். எப்படின்னு கேட்டால், ஒரு மனிதன் என்னென்ன தப்புகளை செய்கிறானோ அந்த தப்பையெல்லாம் சொல்லி காட்டி அந்த தப்புக்காக வேண்டி என்ன செய்யப்படும், கபூர்ல வேதனை வழங்கப்படும். தொழுகை விட்டதற்கு வேதனை, நோன்பு வைக்காததுக்கு வேதனை, ஒவ்வொன்றுக்கும் வேதனை செய்யப்படும் என்று நாமளும் கடந்த காலங்களில் சொல்லி இருந்தோம். ஆனால் இந்த மன்னரை வாழ்க்கைங்கிற மரணத்திற்கு பின் என்ற தலைப்பில் ஆய்வு செய்த பொழுது, ஹதீசுகளை தேடி பார்க்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, கபூர்ல கேட்கிற கேள்விகள் என்ன என்பது, இறைவன் யார் அதை பத்தி கேட்கப்படுகிறது. அதே மாதிரி தூதர் யாரு, இந்த அகீதா கொள்கை சம்பந்தமான கேள்விகள் கேட்கிறதாகத்தான் எல்லா விதமான ஹதீசுகளையும் வருகிறது. எதை பத்தி கேள்வி வர்ற மாதிரி இல்ல, மற்ற வணக்க வழிபாடுகளை பத்தி எல்லாம் கேள்வி வர்ற மாதிரி இல்ல. இன்னும் சொல்ல போனால் அந்த ஹதீசுகள்ல எல்லாம் வரும் பொழுது மூமினாக இருந்தால் சரியான பதிலை சொல்வான், முனாஃபிக்காக இருந்தால் அல்லது காபிராக இருந்தால் அவன் சரியா பதில் சொல்ல மாட்டான் என்று ரெண்டாக பிரிக்கப்படுகிறது. மூமின், காபிர் என்று பிரிக்கப்படுகிறது. மூமின்ல நல்லவன் கெட்டவன பிரிக்கப்படல. யாரு அல்லாஹ்வை சரியா நம்பி இருந்தாங்களோ அவங்க உன் இறைவன் யாருன்னு கேட்டா அல்லாஹ்னு சொல்லிடுவாங்க, உன் மார்க்கம் எதுன்னு கேட்டா இஸ்லாம்னு சொல்லிடுவாங்க. இது யாரு உனக்கு வழிகாட்டி யாருன்னு கேட்டா அந்தந்த உம்மத்துக்காரங்க அந்தந்த ரசூல் பேரை சொல்லுவாங்க. எங்களுக்கு தலைவர் முகமது தான், எங்களுக்கு வழிகாட்டி மூசா தான், ஈசா தான் சொல்லி அந்தந்த உம்மத்துக்காரங்க அந்தந்த நபியுடைய பேரை சொல்லிவிடுவாங்க. இப்படிதான் கேள்வி இருக்கே தவிர ஒவ்வொரு தஸ்பீஹ், திக்ரு, தொழுகை, இபாதத்து மற்றதுக்கெல்லாம் கேள்விங்கிற மாதிரி ஒண்ணுமே நம்ம தேடி பார்த்த வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அதிகபட்சமா என்ன கிடைக்குதுன்னு சொன்னா, 2 பேர் கபூர்ல வேதனை செய்யப்படுவாங்க. அப்ப ரசூல்லா அந்த கபரை கடந்து போகும் பொழுது இந்த கபூர்ல 2 பேர் வேதனை செய்யப்படுறாங்க அப்படி சொல்லுவாங்க. எதுக்கு வேதனை செய்யப்படுறாங்க தெரியுமா? ஒரு பெரிய விஷயத்திற்காக வேதனை செய்யப்படல, சின்ன விஷயத்துக்கு, சின்ன ஒரு தப்பு செஞ்சதுக்கு தான் 2 பேர் வேதனை செய்யப்படுறாங்க. இந்த 2ல ஒரு ஆள் கோல் சொல்லிட்டு இருந்தாரு, இன்னொரு ஆளு சிறுநீர் கழிக்கும் பொழுது மறைவா கழிக்காம எல்லாரும் பாக்குற மாதிரி சிறுநீர் கழிப்பாரு. இந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சதுனால இவங்க 2 பேரும் வேதனை செய்யப்படுறாங்கன்னு வருது. அப்ப இந்த 2 செயல் மட்டும்தான் இந்த பாவத்திற்காக, தப்புக்காக வேண்டி செய்கிற தண்டனை வருதே தவிர வேற யாருடைய வேதனை ரசூல்லா கபூர்ல நடக்கிறது சொல்றாங்கல்ல, வேற யாருடைய கபூர்லையும் போய்கிட்டு அந்த தப்பு செஞ்சதுக்கு தண்டனை, இந்த தப்பு செஞ்சதுக்கு தண்டனை அவங்க வாழ்நாள்ல சொன்னதே கிடையாது. அப்ப அதையெல்லாம் கருத்துல கொண்டுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபூர் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் காபிரா இருந்தால், ஈமான் இல்லாதவனா இருந்தா அவனுக்கு அங்க தண்டனை. அல்லாஹ்வை சரியான முறையில் நம்பி சில செயல்பாடுகள்ல முன்ன பின்ன இருந்துச்சுன்னு சொன்னா அவனுக்கு தண்டனை கொடுக்கிற இடம் அது இல்ல, அது பின்னாடி இருக்கிறது. அந்த செயல்களுக்கெல்லாம் விசாரணை மகசர்ல இருக்குது. அங்கதான் நல்லது கெட்டது கேள்விகள்லாம் கேட்கப்படும் என்று நம்ம அந்த அடிப்படையை வைத்து விளக்கி இருக்கிறோம். அதுக்குரிய காரண காரியங்களையும் அந்த மரணத்திற்கு பின்கிற அந்த சீடியிலேயே அந்த நிகழ்ச்சியிலேயே நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இந்த அடிப்படையில் நம்ம ஆதாரத்தோட விளக்கி இருக்கும் பொழுது நீங்க மற்றவங்க கேட்டா எப்படி சொல்றேன்னு கேட்கறீங்க. இதே சொல்லுங்க, நீ ஒவ்வொரு அமலுக்கும் இந்த மாதிரி வேதனை இருக்குன்னா குர்ஆன்ல இருந்து காட்டுப்பா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு காட்டு, நாங்களும் ஏத்துக்கிறோம் சொல்லணும். எப்படி பதில் சொல்லணும்னு கேட்டா, யாரு உங்கள்கிட்ட மாற்று கருத்து சொல்றாங்களோ, ஏத்துக்கொள்ள மறுக்கிறாங்களோ அவங்கள்ட்ட நம்ம தெளிவா சொல்லணும். குர்ஆன் ஹதீஸ்ல இருந்தால் ஏத்துக்கொள்றாள் முதல் நாங்க தான். குர்ஆன்ல இருந்தால், ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தால், நாங்க 100 வருஷமா சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தப்புன்னு பட்டுன்னு ஒத்துக்குருவோம். தப்பு தான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்களா, அதை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையை விளக்கிட்டு அவங்கள்ட்ட நீங்க ஆதாரம் கேளுங்க. ஒவ்வொரு அமலுக்கும் கேள்வி கேட்கப்படும், தொழுகைக்கு கபூர்ல கேள்வி இருக்கு,
நோன்பு கேள்வி இருக்குது, ஜக்காத்து கேள்வி இருக்குது, அல்லது ஒவ்வொரு அமலுக்கும் பொதுவா ஒவ்வொரு அமலுக்கும் கேள்வி இருக்கிறது அப்படின்னு ஒரு ஆதாரத்தை காட்டுனா முதல் ஏத்துக்கிறால நாங்க இருப்போம். ஆதாரத்தை காட்டலன்னு சொன்னா இல்லாத நீ எதுக்கு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க தெளிவடைஞ்சிருவாங்க. அதான் அதுக்குள்ள பதில்.